strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் T20 அட் பே ஓவல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல நியூசிலாந்து 45 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரீஸையும் 2-0 வின் பண்ணிட்டாங்க. ஸ்டில் 1 மேட்ச் டு கோ. அது டெட் ரப்பர் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க ஒயிட் பால் கிரிக்கெட் சூப்பரா விளையாடிட்டு வராங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில இந்த சீரீஸ் 2-0 தோத்ததுல டெஃபினட்டா they will be disappointed because அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சில பேட்ஸ்மேன்ஸ் எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு இன்னும் பெர்ஃபெக்டா சிங்க் ஆகல. வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸை காமிக்கல. மேபி இந்த T20 சீரீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லேர்னிங் கர்வா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒன் டே சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இன்னுமே கொஞ்சம் டஃப் கொடுத்து மேபி ஒன் டே சீரீஸ்ல ஸ்ரீலங்கா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. பொறுமையா பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்சை நம்ம வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பே ஓவல் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் விக்கெட்டுங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு 200 மேல மாதிரியும் கிடையாது, 150 கீழே இருக்கிற மாதிரியும் கிடையாது. இட்ஸ் வெரி டிபிக்கல் விக்கெட். அந்த ஒரு 165 175 அந்த மாதிரி டைப் ஆஃப் விக்கெட் இது. புரியுதா உங்களுக்கு? ஸோ போத் பேட்ஸ்மேன் ஆஸ் வெல் அஸ் bowlers ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் ஏதோ இருக்கும். ஓகே, ஸோ அந்த வகையில இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான டைமென்ஷன்ஸ், மோர் தென் 70 meters. ஸோ மோர் தென் 70 metersனாலே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் கிரிக்கெட். ஜஸ்ட் லைக் தட் 60-65 மீட்டர்லாம் நீங்க அப்படி சும்மா அப்படி தொட்டு விட்டீங்கன்னா 6 போயிடும். 70 மீட்டர் மேல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நிஜமாவே மிடில் பண்ணா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 6 போகும். சும்மா எட்ஜ் வாங்கினதுக்குலாம் 6 போகாது. ஸோ கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஸ்ரீலங்கா பண்ண இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் மேட்ச்லேயே உங்களுக்கு அசஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு செகண்ட் பேட்டிங்ல நியூசிலாண்டை ப்ரெஷர் போட்டுருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூசிலாந்து கிட்ட பயங்கரமான ஹிட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. கையை விட்டு என்னலாம் ஒரு 2 ஹிட்டர் இருப்பாங்க, லோவர் டவுன் ஆர்டர்ல ஒரு ஹிட்டர் இருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 50 overs டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். இங்கதான் ஸ்ரீலங்கா மறுபடியும் ஒரு தவறு பண்ணிட்டாங்க. இது எல்லா டீமுமே பண்றாங்க. நானும் பாக்குறேன், இந்த அவேக்கு போயிட்டாங்கன்னா டாஸ் வின் பண்ணா போலிங் எடுத்துடுறாங்க. அது ஏனே தெரியல. எஸ்பெஷலி மெயினா இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த வகையில 186 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க நியூசிலாந்து. அப்பவே எனக்கு தெரியும் இது ஒரு நல்ல ஸ்கோர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 175 அடிச்சாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சேஸ் பண்ண முடியல. இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் 121 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். 186 இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டஃப்னு தோணுச்சு. குட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாருமே. இந்த ஒரு பர்டிகுலர் நியூசிலாந்து பேட்டிங் எஃபர்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா ஒரு பிளேயர் நின்று ஒரு 75 80 அப்படி கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன ஒரு நாக் ஆனாங்க. ராபின்சனா இருக்கட்டும், சாப்மேனா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸ் ஒரு சின்ன நாக் 23 ரன்ஸ் அண்ட் மிச் ஹேவோட 41 ஆஃப் 19 balls. அது ரொம்ப குருஷலா இருந்ததுங்க. ஜென்ரலா மிச் ஹே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல பயங்கரமா திணறினாரு ஸ்ரீலங்கால. இப்போ அவரு ஹோம் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பெட்டரா தெரியுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அவர் ஒரு குரூஷலான ஒரு கேமியா ஆட்டு போனாரு. அதுதான் மேஜர் ரீசன் 186 வர. ஸ்ரீலங்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நுவான் துஷாரா கன்சிஸ்டண்டா போடுறாருங்க. 4 over 26 ரன், 27 ரன், 28 ரன். இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் கன்சிஸ்டண்டா போடுறாரு. பிக் ஆஃப் த பவுலர்ஸ் இன்னைக்குமே வனிந்து வசரங்காவா தான் வந்து நிப்பாரு ஸ்ரீலங்காக்கு. ஏன்னா இஸ் அ குவாலிட்டி பவுலர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. 4 overs 2 wickets ஜஸ்ட் 27-28 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி தீக்ஷனா இன்னைக்கு சம்மடி வாங்கிட்டாரு. பத்திரானா இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த அளவுக்கு பழைய பத்திரானாவை பார்க்க முடியலங்க. 4 over 38 ரன் 9 ரன்ஸ்க்கு மேல கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கிற T20 காலத்துல 9க்கு மேல கொடுக்கறது ஓகே எக்கனாமி ரேட், அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் த்ரெட்டனிங்கா இல்ல. வினூரு பெர்னாண்டோ இந்த மேட்ச்ல அடிச்சிட்டாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு மேட்ச்ல நல்லா விளையாடின போலர்ஸ் அந்த கன்சிஸ்டன்சியை காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் நுவான் துஷாரா அண்ட் வனிந்து ஹசரங்கா. புரியுதா உங்களுக்கு? அண்ட் சேசிங்ல ஆஸ் யூஸ்வல் 10 நிசங்கா கிளாஸ் பிளேயருங்க. சூப்பரா ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு வழக்கம் போல. குஷால் மெண்டிஸ் அவுட் ஆயிட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல குஷல் பெரேரா இறங்கி சூப்பரா விளையாடினாருங்க. எஸ்பெஷலி அவரோட அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தது. ஸோ குஷால் பெரேரா இருக்கிறவருக்கும் அந்த ஒரு சின்ன ஹோப் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம எப்படி ஸ்ரீலங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹசரங்காவை பத்தி சொல்றோம். இங்க வந்து நியூசிலாந்துக்கு அவங்க கேப்டன் சாண்ட்னர், அவர் 4 over 25 ரன் 2 விக்கெட். அவர் என்ன பண்ணாருன்னா விக்கெட்டும் எடுத்தாரு, ரன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணாரு. ஸோ அதனால அடிக்க முடியல. ரிக்வயர்ட் ரேட் ஏறிட்டே போச்சு. ஸோ சாண்ட்னர் போட்ட ப்ரெஷர்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டருக்கும் விக்கெட்ஸ் விழுந்தது, மற்ற பவுலர்ஸ்க்கும் விழுந்தது. பட் சாண்டர் இவ்வளவு சூப்பரா போட்டாலும் ஜேக்கப் டஃபியோட அனதர் சூப்பர் ஸ்பெல்லுங்க. அதுதான் மேஜர் ரீசன்ங்க இந்த மேட்ச்லயுமே. போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து கேமே சேஞ்ச் பண்ணாரு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல 4 ஓவர்ல ஜஸ்ட் 15-16 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்ததெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். என்ன பொறுத்தவரைக்கும் ஜேக்கப் டஃபி அவரோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல காலாகாலமா நியூசிலாந்துல
செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதுக்கு தான் இப்போ அவருக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. பட் இதே ஜேக்கப் டஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்கான்டினென்ட்லயோ இல்ல அதர் மேஜரா சொல்ல வரேன், சப்கான்டினென்ட்லயோ இல்ல அதர் பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல மேபி கொஞ்சம் அடி வாங்குவார். பட் கொஞ்சம் அந்த ஒரு பவுன்ஸ் லைட்டா ஒரு சீம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜேக்கப் டஃபி வில் பி சோ எஃபெக்டிவ். அந்த வகையில் அவரும் சூப்பரா போட்டாரு. மேட் ஹென்ரியும் ஒன்ஸ் அகைன் ஷோயிங் இஸ் கன்சிஸ்டன்சிங்க. நான் ரெட் பால் போலர் மட்டும் கிடையாது, என்னால வந்து T20 ஆட முடியும்ன்றதை அவர் காமிக்கிறார். போன மேட்ச்லயும் எக்கனாமிக்கலா போட்டு 2 விக்கெட், இந்த மேட்ச்லயும் எக்கனாமிக்கலா போட்டு 2 விக்கெட். அண்ட் ஜோக்ஸ் அவரும் வந்து டீசெண்டா போட்டாரு, அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் சாண்டர் தான் மெயின். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு நடுவுல அந்த ஒரு கிளச்சா போட்டார், அடிக்கவே முடியல, வர விக்கெட் விட்டாங்க. அதை செம்மையா ஜேக்கப் டஃபி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டு ஓவராலா 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நியூசிலாந்து ஃபார் வின்னிங் திஸ் T20 சீரிஸ். ஏன்னா தே வில் பி சோ டெஸ்பரேட். ஏன்னா ஸ்ரீலங்கால போயும் அவங்க T20 சீரிஸ் லெவல் பண்ணாங்க. ஓகே, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஸ்ரீலங்கா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க ஹோம்ல பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில 1 நாள் அவங்க லெவல் பண்ணது பெரிய விஷயம். ஒன் டே சீரிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ஸ்ரீலங்கா லிட்டரலி டாமினேட் பண்ணிட்டாங்க 2-0 சொல்லிட்டு. அந்த வகையில ஸ்ரீலங்கா கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் தேர்ட் T20ல? ஏன்னா நெல்சன்ல நடக்கும்போது அது டிஃப்ரெண்ட் கண்டிஷன், புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் சொல்ல வந்தேன், இந்த ஒரு பர்டிகுலர் பே ஓவல் விக்கெட்ல வந்து அவங்க டாஸ் இன் பண்ணி பேட்டிங் ஆடிந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். இதே கண்டிஷன்ஸ்ல தேர்ட் T20 நடந்ததுன்னா அப்பயாவது திருந்தி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிருக்கலாம். ஓகே, சோ அதனால மேபி அந்த நெல்சன் விக்கெட் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ தேர்ட் T20 ஒரு சேலஞ்சா இருக்கும். பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு T20 அவங்க வின் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா வின் பண்ணாங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படியே ODI சீரிஸ்க்கு கேரி ஆன் பண்ணலாம். அண்ட் நியூசிலாந்து என்னதான் 2-0 வின் பண்ணிட்டாலும் அவங்களோட பேட்டிங்ல எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நிறைய டிபிக்கல் ODI பிளேயர்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. ராபின்சனும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா டிபிக்கல் ODI பிளேயர். முக்காவாசி ஃபர்ஸ்ட் ஒரு 20-18 ரன் பாத்தீங்கன்னா ரன்ன பால் ஆடுறாரு T20 கிரிக்கெட்ல. நல்ல பிளேயர், நல்லா சாலிடா தெரியுறாரு. பட் ஃபீல் லைக் இஸ் அ குட் ODI பிளேயர், நாட் லைக் T20. இன்னும் டஃப்பான ஆப்பனன்ஸோட விளையாடும் போது, சப்கான்டினென்ட்ல விளையாடும் போது இவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க அகைன் ஸ்ரீலங்காவோடய இன் சப்கான்டினென்ட். அண்ட் ரச்சின் ரவீந்திரவும் பெரிய T20 பிளேயர் கிடையாது. அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். சாப்மேன் ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வந்தோடனே சாப்மேன், பிரேஸ்வெல், டு சம் எக்ஸ்டென்ட் கிளென் பிலிப்ஸ், இவங்க 3 பேர் தான். டேரல் மிச்சல் கூட பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்தாருன்னா 10 பால் 25 ரன் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியுமா? கிடையாது. மெனி 10 balls 15 runs 16 runs வேணா அடிப்பார். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு அவங்க T20 ஸ்குவாட்ல. பட் அதை எப்படி அவங்க ஃபியூச்சர்ல அசஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எனிவே தே வில் பி ஹாப்பி வினிங் a series 2-0, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எதனால ஸ்ரீலங்கா இந்த 2 மேட்சுமே தோத்தாங்கன்னு உங்களுக்கு சில ஐடியா இருக்கும்ல? அண்ட் என்ன உங்களுக்கு நியூசிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல பிடிச்சிருந்தது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.